வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா காதல் திருமணம். இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பெற்றோர்கள் ஜோதிடரை அணுகும் பொழுது தன் குழந்தையின் ஜாதகத்தை காட்டி, என் மகன் அல்லது மகள் இவர்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், கல்யாணம் காதல் திருமணமா இருக்குமா, நாங்க பார்க்குற பொண்ணு அல்லது பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இப்படிங்கிற கேள்வியை முன்வைப்பாங்க. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம். காதல், இதை ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி அணுகுவது, ஜாதகம் மூலமாக எப்படி அறிந்து கொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக காதல்னு வந்தாச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம் பிரதானமாக சம்பந்தப்படும். அதாவது 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் சம்பந்தம் என்பது 5ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் இணைந்து ஒரு பாவத்தில் நிற்பதோ, அல்லது 5ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் பரஸ்பர பார்வை பெறுவதோ, அல்லது 5ஆம் பாவம் 7ஆம் பாவாதிபதியை பார்ப்பதோ, 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதியை பார்ப்பதோ, இவை அனைத்தும் 5 மற்றும் 7ஆம் பாவம் தொடர்பு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகுவுடைய சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக அது அந்த ஜாதகருக்கு ஒரு காதல் அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை சுட்டி காட்டும். மேலும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இணையும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு காதல் வரும். நாடிமுறையில் பார்த்தோம்னா புதன் மற்றும் கேது இணைவு, அதாவது புதனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் புதனோடு கேது இணைவது போன்ற அனைத்து விதமான புதன் கேது தொடர்பும் காதலை சுட்டி காட்டும் அந்த ஜாதகத்துல. இப்போ ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு எவ்வகையிலாவது ராகுவின் தொடர்பு பெறும் பொழுது அந்த ஆண் ஜாதகர் கண்டிப்பாக ஒருவரை காதலிப்பார். இப்போ பெண் ஜாதகம் எடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் குருவுக்கு ராகுவின் தொடர்பு பெறும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் ஒரு காதலில் சிக்குவார் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியும் இருக்கு. இப்போ பாவங்கள் எடுத்துட்டோம் வச்சுங்களேன், ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் மற்றும் 2ஆம் பாவம் இவர்கள் தமக்குள் சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரின் காதலை தன் வீட்டில் பெற்றோரிடம் சொல்லி பெற்றோர் சம்மதத்துடன் அந்த பெண்ணை மணந்து கொள்வார். இது 2, 5, 7 சம்பந்தப்படும் பொழுது. அதே மாதிரி 5ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவாதிபதி தொடர்பு பெறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரின் காதல் வெற்றியில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஒரு சில பேர் காதலிப்பாங்க, அதுல பயங்கரமா பிரச்சனை இருக்கும். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய பாவங்கள்னு பார்த்தோம்னா 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் மற்றும் 6ஆம் பாவம், இந்த 3 பாவங்கள் 5, 7, 6 இந்த 3 பாவங்கள் சம்பந்தப்படும் பொழுது காதலில் அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை மீறித்தான் அந்த ஜாதகர் இந்த காதலை வெற்றி பெற முடியும். இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம், இந்த பாவங்கள் இணைவு பெறும் பொழுது இந்த காதல் போலீஸ், கோர்ட் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு கூட எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமைக்கு ஒரு சில பேரை தள்ளுறதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதற்கு நடப்பு தசா புத்திகளும் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும். மேலே சொன்ன ஆய்வுகள் நம்ம ராசி சக்கரத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதே ஆய்வுகளை நாம் என்ன பண்ணோம்னா நவாம்ச சக்கரத்திலையும் நம்ம ஒரு தடவை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு காதல் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் தெரியும். இந்த ஜாதகர் ஒரு ஆண், மிதுன லக்னம், 2ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார், கூட சனி சம்பந்தப்படுறார். 5ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன், 10ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேது, 12ஆம் பாவத்தில் செவ்வாய். இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. இப்போ நம்ம சொன்ன பிரதானமான விதிகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது காதல் வரும் அப்படின்னோம். அதே மாதிரி 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் தனது காதலை தன் பெற்றோரிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னோம். மேலும் 5 அல்லது 7 ராகு இருக்கும் பொழுதோ அல்லது சுக்கிரனுக்கு ராகு தொடர்பு பெறும் பொழுதோ அந்த ஜாதகர் தன்னுடைய சமூக கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்து வேற்று மதம், வேற்று ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்ங்கிற ஒரு விதியும் இருக்கு. இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதியான குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக 2ஆம் பாவத்தையும் 2ஆம் பாவாதிபதி சந்திரனையும் பார்க்கிறார். மேலும் 5ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனையும், கலத்திரக்காரனான சுக்கிரனையும்
பார்வை செய்வதன் மூலமாக இந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவம், 5ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம் தொடர்பு பெறுகிறது. நம்ம சொன்ன அந்த அமைப்பு மிக கச்சிதமா பொருந்திருக்கு இந்த ஜாதகத்துல. இந்த ஜாதகர் ஒரு பெண்ணை காதலித்தார். 5இல் ராகு இருப்பதினால் அந்த பெண் வேற்று மத பெண்ணாக இருந்தார். மேலும் இந்த ஜாதகர் தனது வீட்டில் அதை சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இப்படித்தான் நம்ம காதல் இருக்கா இல்லையாங்கிறத ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த விதிகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.